ஏ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம ஒரு புது மேன்மா பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு நாள் வீடியோ போடல, அதுக்கு காரணம் அண்ணன் கொஞ்சம் சில்லற வாங்கிட்டேன், அதுதான். அது மட்டும் இல்லாமல் ப்ரோ இந்த மேன் வரா ப்ரோ ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது இன்னும் புது சாப்டர் வரண்டா தம்பிங்களா அந்த பிறகு போடுறேன். ஸோ ஓகே, இது வந்து நல்ல மேன்வா, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஆனால் ஆர்ட் ஸ்டைல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் உங்களுக்கு வந்து இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் பிடிக்கும், ஃபேண்டசி பிடிக்கும், ஃபைட்டு பிடிக்கும் அப்படின்னா இது எல்லாத்தையும் காம்பினேஷன் பண்ணி கொடுத்த ஒரு கதை தான் இது. ஸோ எல்லாருக்குமே இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நம்புறேன். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஓப்பன் பண்ணால் பகமூட்டமாக ஒரு இடம் இருக்குது. அது புகமூட்டம் கிடையாது, பனிமூட்டம். அந்த பனிமூட்டத்தில் ஒருத்தன் புகை விட்டுன்னு நடந்து போயிட்டு இருக்காப்ல. யார் அப்படின்னா இதுதான் நம்ம கதையோட ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர். கடைசியாக அந்த பிளேஸுக்கு வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு தலைமை உள்ள வந்தவொடனே ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸை கோரிட்டு அதுக்கு மேலே ஏறி நிற்கிறாப்புல. கடைசியாக பார்த்தா அந்த பக்கம் ஒரு பொண்ணு, அவன் வந்து ஐஸ் குயின். ஆமா, ஐஸ் குயின் சொல்றதை விட விச்சுன்னு சொல்லி தான் நம்மளால் வந்து கூப்பிட்டு இருக்காப்ல. இதில் நான் இவன் ஹீரோன்னு மென்ஷன் பண்ணல. அதுக்கு காரணம் என்னன்னா இவங்க ரெண்டு பேருமே இந்த கதையில் மெயின் கேரக்டர். ஹீரோ வந்து அதாவது இந்த பையன் வந்து டிமோனிக் கல்ட்டோட ஹெட், அந்த பொண்ணு இருக்கா இல்லையா அவ ஐஸ் விச். இவங்க ரெண்டு பேர் தான் இந்த உலகத்தில் கரண்ட் ஸ்ட்ராங்கஸ்டான பீயிங்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஒரு காட்டில் ரெண்டு சிங்கம் இருக்க முடியாது இல்லையா, ஏதாவது ஒரு சிங்கம் தான் இருக்க முடியும். அதனால ரெண்டு பேர் லட்சம் யார் ஜெயிக்கிறான்றதை பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் கதை. கிட்டத்தட்ட 20 வருஷமா நம்ம ஹீரோ வந்து போடுறதுல ட்ரை பண்ணிட்டு இருப்பான் போல. ஆனால் வெளியே இருக்க ஆட்களில் கொள்றதுக்கே வந்து அவங்களுக்கு ஒரு டைம் இருக்கும். இந்த ஐஸ் விச்சோட ஆர்மி வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது போல. ஸோ ஹீரோ அதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு இவ்வளோ டைம் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நீ வந்துட்டியா, 1000 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, நல்ல ஃபண்டை போட்டு சரி நீ நல்ல சாம்போட நம்புற. ஆனால் இது நாள் வரைக்கும் இந்த குகைக்குள்ள வந்த யாருமே உயிரிட வெளியே போனதே கிடையாது, நீயும் கண்டிப்பாக வெளியே போக மாட்டேன்னு அவ ஏதோ ஒரு மந்திரத்தை போட்டு அடிக்க நம்மால் அங்கே தப்பிச்சு என்ன பண்றாப்லனா டிமானிக் கல்ட்டர் டெக்னிக்ஸ்லாம் பயன்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி நார்மலான அட்டாக் எதுவுமே நம்ம ஆள் மேலே வந்து படையப்படாது, என்ன ரிபவுண்ட் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாப்ல அந்த டிமானிக் எனர்ஜிஸை பயன்படுத்தி. ஆனால் இந்த பொண்ணோட அட்டாக் பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த ரீபவுண்டை உடச்சிக்கிட்டு நம்ம ஹீரோ தொடர்றதுக்காக வந்துகிட்டு இருக்காரு. ஸோ கீழே இருந்தால் பிரச்சனை அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல ஃபிளாஷி மூவ்ஸை காமிச்சு அந்த அட்டாக்ஸ்ல என்ன டாச் பண்ண பிறகு அது வந்து திரும்ப திரும்ப ஓப்பனிங் பார்த்தா அந்த பொண்ணு அடிச்சுக்கிட்டே தான் இருக்கான், எவ்வளோ தப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கான், ஒரு எண்ட் இருக்கிற மாதிரியே தெரியல. அப்படி போய்கிட்டு இருக்கையில அந்த பொண்ணு ஐஸ் ஸ்பிரிட்லாம் கூப்பிட்டு இவனை எளிமைப்படுறதுக்கு பவர் கொடுத்து இன்னுமே ஒரு ஸ்ட்ராங் ஸ்பெல்ல போலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்க்கலாம் அவரை அப்படியே போட்டு அடிச்சிடலான்ற மாதிரி இந்த பையன் எகிரி போயிட்டு டிமோனிக் எனர்ஜியை பயன்படுத்தி ரெண்டு பேரும் கிளாஷ் ஆக சான்ஸ் யூஸ் பண்ணி அடிச்சிருக்கணும். மந்திரம் போடுற கேப்ல ஒரு சின்ன கேப் கிடைக்கும் பாத்தீங்களா. ஆனா இவன் அந்த கேப் மிஸ் பண்ணிட்டாப்ல. இப்போ இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னொரு சான்ஸ் கிடைக்க வரைக்கும் அவன் வெயிட் பண்ணோம்னா அந்த பொண்ணு ஏகப்பட்ட அட்டாக்ஸ் கொடுத்து இவன் வீக்கன் பண்றவா. ஸோ அதனால இந்த பேட்ல அவ்வளவு ஈஸியா முடியாதுன்றது இவனுக்கு நல்லாவே புரியுது. மந்திரவாதின்றதுனால அந்த மந்திரத்தை போடுறதுக்கு ஒரு டிலே இருக்குன்ற மாதிரி நினைச்சிருப்பான். ஆனா அந்த டிலே ரொம்ப 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 கம்மியா இருக்கு. இந்த பொண்ணு போறது டக்கு டக்கு டக்குன்னு போடுறா. ஸோ கேப் கிடைக்காதனால நம்ம ஹீரோவில் கிட்டே நெருங்க முடியல. அட் சேம் டைம் அந்த பொண்ணு நல்லா பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இவனை கொட்டுறதுக்கு அளவுக்கு அட்டாக் கொடுத்தாலும் அவன் இதை டாச் பண்ணிடுறான். இல்லைன்னா வந்து அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு தப்பிச்சு ஓடிடுறான். இல்லையே, நான் உனக்கு ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினைச்சேன். நீ வந்து நிறைய உலகத்தை கான்கர் பண்ணியிருக்கேன், ஆமா செம்ம ஸ்ட்ராங்கஸ்டான பீயிங் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அத்தனை பேரை பறி கொடுத்துட்டு எதுக்காக என்ன கொள்ளுன்ற மாதிரி இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்க, அதுக்கு என்ன அவசியம்? நான் உன்னை என்ன பண்ணேன்ற மாதிரி ஐஸ் விச் கேட்கும்போது அதுக்கு என்ன அவசியமா? காரணமா இந்த டிமோனிக் கல்ட் தான் இந்த உலகத்தோட ஸ்ட்ராங்கஸ்டான பீயிங்காக இருக்கணும். இந்த டிமோனிக் கல்ட் தான் மற்றவங்க எல்லாருக்கும் மேலே இருக்கணும். அவங்களுக்கு மேலே யார் இருந்தாலும் அதை கொள்றது என்னோட பொறுப்பு. ஒரு காட்டுல ஒரு சிங்கம் தான் இருக்கணும், அந்த சிங்கம் நான் தானா இருக்கணும். எனக்காக ஏகப்பட்ட பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் என்ன நீங்க வேஸ்ட் ஆக்க முடியாதுன்னு ஃபுல் பவரை போர் பண்றாப்ல. சோ இதுதான் ஃபைனல் அட்டாக்கா இருக்கும்ன்றது இல்ல விச்சுக்கும் நல்லாவே தெரியுது. அவங்களும் முடிக்கணுன்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா அவங்களோட மந்திரத்தெல்லாம் கேதர் பண்ணி கையில வச்சு இவன் கிட்ட வரும்போது அவங்களும் ஃபைனல் அட்டாக் கொடுக்கலாம்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு அடியில் தப்பிக்கணுன்றதுக்காக ஒரு ஐஸ் வால் மாதிரி போடுவாங்க. ஆனா அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் நம்ம கிட்ட வேலைக்கு ஆகாது. ஏன்னா இவன் அன்லிமிட் டெக்னிக் பயன்படுத்த போறான்னு அந்த டிஃபென்ஸ் வாலை ரொம்ப ஈஸியா உடச்சு விடுறான். உடச்சிட்டு அந்த பக்கம் போய் பார்த்தா ஹீரோ கெஸ் பண்ண மாதிரி அந்த வால் வந்து அவனை தடுக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது. அவன் டிராகனிக் பவர் அண்ட் டிமோனிக் பவர் ரெண்டுத்தையும் பயன்படுத்தி அந்த பொண்ணோட ஹார்ட்டையும் பியர்ஸ் பண்ணிடுறான். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிடுறான் அந்த பொண்ணை. முறிமையை யூனிஃபை பண்ணி இந்த ஒட்டுமொத்த உலகத்தை கான்கர் பண்ண டிமோனிக் கல்ட்டோட லீடர் என்ன அவ்வளோ ஈஸியாக நீ கொண்டுல நினைச்சா அதுக்கு சாத்தியமே கிடையாது. வானத்துக்கு கீழே ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கிற ஒரே ஒரு சிங்கம் நான் மட்டும்தான், அதை இப்போ நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு அப்படியே போட்டு அவளோட ஹார்ட்டை நசுக்கி சாவடிச்சிடலாம் ட்ரை பண்ணுவான். சரி ஓகே, இதோட முடிஞ்சதா? 1000 வருஷங்களா நாமளும் வாழ்ந்துட்டோம், இதுதான் என்னோட எண்டு, நான் இப்போ வந்து ரெஸ்ட் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வேணாம் எதுக்கு நம்ம சும்மா போறது, சனிப்படம் தனிப்படமா போகுது அப்படின்ட்டு அவ்வளோ சீக்கிரம்லாம் உன்னை வெற்றி அடைய விட மாட்டேன்னு உடனடியா அவளோட உடம்புக்குள்ள இருக்க நம்ம ஹீரோ கை இருக்குல்லையா அதை ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது நான் செத்தா பரவாயில்ல, நீ கூட சேர்ந்து ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தப்பிக்க முடியாத மாதிரி பண்ண பிறகு அவன் கையெடுக்க ட்ரை பண்றான். ஆனா முடியல. நிறைய டேமேஜ் வாங்கினதுனால அவனால டிமானிக் வியூ வந்து போர் பண்ணி அந்த இடத்துல டிஃபென்சிவ் சிஸ்டமே செட் பண்ண முடியல. இதனால அந்த விச் என்ன பண்ணுது அப்படின்னா பின்னாடி இருந்து ஒரு மிகப்பெரிய ஐஸ் பியர் மாதிரி போட்டு நம்ம ஹீரோட நெஞ்சில குத்திடுது. அவள்தான் இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து தொப்பனி கீழே விழ ஆரம்பிக்கிறாங்க. என்னடா நடக்குதுங்க டே, நான் அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஒரு காட்டில் ஒரு ராஜா தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் 2 ராஜா சேர்த்து போட்ட யாரா ராஜாவா இருப்பா அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுது. ஆனாலுமே இந்த சாவர கண்டிஷன்ல நெக்கில் நம்ம ஹீரோக்கு யார் முதல்ல கண்ணை மூடுறாங்களோ அவங்க தானே தோத்ததான் அர்த்தம். நான் கண்ணை மூட மாட்டேன்ற மாதிரி ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காப்ல. ஆனா அந்த பொண்ணுக்கு முன்னாடி இவன் கண்ணை மூடிடுறான். அவ்வளவுதான், நான் வின் பண்ணிட்டேன்ற மாதிரி அவ சொல்ல, இது ரொம்ப அன்ஃபேர், இந்த பேட்டில் நான் தான் வின் பண்ணேன், நான் எப்படி பார்த்தா நான் தான் இந்த இடத்துல ஜெயிச்சிருக்கணும், நான் பொழைச்சிருக்கணும், ஆனா நான் ஏன்டா செத்தேன், ஆட பாவிங்களா டே, நான் அந்த உரிமை கம்ப்ளீட் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு
கஷ்டப்பட்ட தெரியுமா? 4 கார்டியன்ஸ், 103 ஒயிட் மூட்ஸ், 10,000 கணக்கான 1000 ட்ரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ வந்து பேர் சொல்லிட்டு இருக்காப்ல. அதாவது இவனை கடில கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான சோல்ஜர்ஸ் வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க போல. அத்தனை பேர் யூனிஃபை பண்றதுக்கு இவனுக்கு பல வருஷம் ஆயிருக்கும். அவ்வளோ பேரை கேதர் பண்ணி அவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்டான பீப்புள் வந்து ரூல் பண்ணி ஒட்டுமொத்த உலகத்தை கான்கர் பண்ண நம்ம ஹீரோ இந்த இடத்துல பரிதாபமான முறையில் இறந்து போயிட்டாப்ல. அந்த டார்க்னஸ்ல அவரோட அப்சஷன் எல்லாமே போகுது. மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டு இத்தனை நாள் சாக்ரிஃபைஸ் பண்ணது எல்லாமே என்ன கதைனே தெரியலையே, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. செத்து போன பிறகும் நமக்கு எப்படி கான்சியஸ்னஸ் இருக்குன்ற மாதிரி அவன் யோசிக்கும் போது திடீர்னு வேற ஒரு இடத்துக்கு அவன் போனவன் இருக்கு. அங்க ஹார்ட் பீட் கேட்கற மாதிரி இருக்கு. அப்படின்னா நாம புதுசா ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து ரeincarnate ஆயிட்டோம் அப்படின்றது அவனுக்கு தெரியுது. ஏதோ ஒரு கூடைக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு. ஆக்சுவலி பார்த்தா ஒரு குழந்தையா வந்திருக்கான் போல யாரோட வயிற்றுக்குள்ளேயோ. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, ரொம்ப வார்மா இருக்கு. ஓகே, இது வந்து அம்மாவோட வயிறுன்றது அவனுக்கு தெரிஞ்சது. பரவாயில்ல, நம்ம வாழ்க்கையில இன்னொரு வாட்டி வந்து மறுபடியும் இந்த உலகத்தை கான்கர் பண்ண நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா அவனுக்கு பக்கத்துல இன்னொரு குழந்தை. ஓ அப்படியா, எனக்கு ஒரு சிப்ளிங் இருக்கா, இது மஜாவான விஷயமாச்சே. ஏன்னா இவன் பாஸ்ட் லைஃப்ல வந்து தனியாக தான் இருந்திருப்பாப்ல. அவன் மார்ஷல் ஆர்ட் கேங் தான் அவனுக்கு ஃபேமிலின்னு சொல்லலாம். ஆனா கூட இருக்க ஃபேமிலிக்கும் இந்த சொந்தக்கார ஃபேமிலிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது இல்லையா? பரவாயில்ல, இந்த சிப்ளிங் வந்து நான் சேர்த்துக்கிட்டு நாங்கள் இந்த ஒட்டுமொத்த உலகத்தை கான்கர் பண்ண போறோம். என்னோட பேக் வந்து பாத்துக்கிறதுக்காக என் சிப்ளிங் எனக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா பாஸ்ட் லைஃப்ல வந்து ஒரு மாதிரி அனாதை தான் சுத்திட்டு இருந்திருப்பான். அந்த சோகத்தெல்லாம் தூக்கி போடுற மாதிரியும் இருக்கும். கவலைப்படாத, என் கூட பிறக்க போற சகோதரியோ நீ வந்து கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா உன்னோட அண்ணன் செம்ம ஸ்ட்ராங்கானவன். நாம இந்த உலகத்தை கான்கர் பண்ணலாம். நீ என்ன நம்பலாம், நீ சாதாரணமா சாக மாட்டேன், நீ லெஜெண்டரியா தான் சாவ அப்படின்னு வெளியே வர்றப்பல அப்படின்னு நழுவுறாப்ல. ஆஹா, நாம இந்த உலகத்துக்கு வந்துட்டோமா, இது ஒரு மாதிரி சில்னஸா இருக்குது, இன்னும் ஒரு மாதிரி நொஸ்டாலஜிக் ஃபீல் இருக்குது, இதை எங்கேயோ நான் சென்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தா அவனுக்கு எதிர இருக்க இன்னொரு குழந்தை குட்டி இருக்குது. அதோட ஹேரை பார்த்தாலே தெரியுது. என்னது ஐஸ் விச்ச நீயா, எமக்கிறாதீங்க, நீ எப்படி இங்க வந்த அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது இங்கதான் ஒரு மஜாவான ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோ அவனோட பரம எதிரியா கருதப்பட்ட அந்த ஐஸ் விச்சோட சிப்ளிங்காவே இன்னொரு உலகத்துக்குள்ள பிறந்திருக்கான். அது நம்மளோட சாதாரணமான உலகம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ இப்போ ஹீரோட கோல் என்ன அப்படின்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. அவன் பவர் திரும்ப ஆப்டெயின் பண்ணி இந்த ஐஸ் வச்சு ரிவெஞ்ச் எடுக்கணும். அதுதான் மேட்ரு. ஆக்சுவலி அப்படி எடுப்பானா இல்லையான்றது நமக்கு ஒரு டவுட்டு தான் இருக்குது. அங்கே இருக்கிற டாக்டர்லாம் பார்க்குறாங்க, ஏப்பா குழந்தை சிரிக்குது பாருப்பா. ஏன்னா சிரிக்கிறதெல்லாம் குழந்தைங்களுக்கு அப்போ அந்த ஸ்டேஜில் தெரியுமான்னு கூட தெரியல, எல்லாம் அழுவுங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வச்சிருந்த ஆர்கனைசேஷன் சொல்ல முடியாது, கல்ட்டு டிமானிக் கல்ட்டு இருக்கு இல்லையா, அவங்கள பொறுத்த வரைக்கும் பவர் தான் எல்லாமே. அங்கே வந்து 4 கார்டன்ஸ் இருந்தாங்களா. ஸ்வாட் கார்டுன்னு ஒருத்தன் இருந்தாப்ல, அதுக்கப்புறம் கிரேட்டஸ்ட் அசஸ்டின் ஒருத்தன் இருந்தாப்ல, அப்புறம் ஜேரியன்ஸ் ஆஃப் பாய்சன் ஆர்ட், எக்ஸ்டர்னல் ஆர்ட்னு சொல்லிட்டு ஒரு 4 கார்டியன்ஸ் வச்சிருப்பான். அது 4 கிரேட் கார்டியன்ஸ் கீழ 4 டிஃபரெண்ட் ஆர்மிஸ் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கஸ்டான கிரியேஷன் பண்ணி வச்சிருக்காப்ல. அவங்க எல்லாம் யூனிஃபை பண்ணி தான் முடிமை கிரியேட் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதர் வேர்ல்டுக்கு போயும் ஏகப்பட்ட பேரை வந்து கான்கர் பண்ணிருப்பாப்ல. ஆனா இப்போ ஒரு பச்சிலம் குழந்தையா இருக்காப்ல. இந்த பச்சிலம் குழந்தைங்களோட நிலைமை என்னன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? உருண்டு கூட படுக்க முடியாது. அவங்களுக்கு என்ன வேணும்னாலும் யாராவது ஒருத்தரோட உதவி தேவைப்படும். கக்கா பொண்ணா கூட வேணா என்ன அசிங்கப்படுத்தாதீங்க, டிமானிக் கல்ட்டோட லீடர் அப்படின்ற மாதிரி சிக்கையில அவன் டைப்பர் எடுத்து மாத்தும் போது வேற என்னத்த பண்றது, நான் இடறது கூட என்னால வந்து பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோ கூட வருத்தம். பக்கத்துல திரும்பி பார்த்தா பரம எதிரி உன் கூட பிறந்து இதோட 600வது நாள் ஆவது, இவளை எப்ப கொல்ல போறன்றது எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட டெனாட்டியை பயன்படுத்தி இன்டர்னல் எனர்ஜி ஸ்டோர் பண்ண போறேன்னு மார்ஷல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கு அந்த இன்டர்னல் எனர்ஜி தேவைப்படும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம ஹீரோ கேதர் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல. ஓகே, அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆன் ஆகிறதுக்கு இது வந்து வேணும்னு மெரிடியன் பாயிண்ட்ஸ்ன்ற மாதிரியும் இருக்கும். அதாவது தலை, வயிறு அந்த மாதிரி அந்த மிட் பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ்ல கேதர் பண்ணி ஒரு ஹார்ட் மாதிரி உருவாக்குவானுங்க போல. அந்த இடத்துல வந்து எப்பவுமே நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாப்ல. ஆனா இவன் ஒரு வாட்டியும் பண்ணும்போது அந்த குழந்தை ஆட ஆரம்பிக்கும். அதாவது ஐஸ் வச்சுக்கு பவர் ஆப்டெயின் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கோல் இருக்கு. ஸோ அதனால அவன் வந்து அந்த பவர் கேதர் பண்ணும்போதுலாம் வேணும்னு ஃபோக்கஸ் உடைக்கிற மாதிரி அழுது தீர்த்துடும் போது மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை சமாதானப்படுத்துவாங்க. எடுத்து அவளையே படாத, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இப்படி நடக்க போகுது, இதுக்கப்புறம் என்னோட ட்ரைனிங் எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை டிஃபீட் பண்றதுக்காக 1 hand புஷ் அப்ல எடுக்கிறாப்ல. 1 மாசம் குழந்தையா இருந்துகிட்டு நான் ஜெயிச்சே தீருவேன்னு சொல்லி தலையில் நின்று இருக்காப்ல. தம்பி, நீ தலையில் நின்று தண்ணி குச்சாலே எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியுதுன்ற மாதிரி தான் அந்த ஐஸ் வச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு இதை பத்திலாம் பெருசா கவலையே கிடையாது. அப்படியே ஒரு 4 வருஷம் முடியுது. இவங்க எப்பயுமே பேரண்ட்ஸ் கூடவே இருப்பாங்க போல. ஸோ அதனால நம்ம ஹீரோக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்காது. இப்போ அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எங்கேயும் வெளியே போறாங்க, பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன பிறகு எவ்வளவு நாளைக்கு தான் நீ நடிச்சுக்கிட்டே இருப்ப, உனக்கு தெரியும் இல்லையா நான் யாருன்றது. இப்போ நாம முடிஞ்சு போன சண்டையை திரும்ப ஆரம்பிக்கலாம், யார் ஜெயிச்சான்றதை இந்த வாட்டி கண்டிப்பா பார்க்கலான்ற மாதிரி சொல்ல, தம்பி 4 வயசு பையனா 4 வயசு மாதிரி பேசு, லூஸ் மாதிரி பேசாது. அவளோட உலகத்துல இருந்து வேற உலகத்துக்கு வந்துட்டோன்றது ஒன்று புரியல. முதல்ல 3 விஷயம் சொல்றேன், அந்த 3 விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்ன அது அப்படின்ற மாதிரி கேட்டா, ஃபர்ஸ்ட் விஷயம், நான் வந்து பேட்டில் ஜெயிச்சிட்டேன். அதாவது கடைசி பேட்டில் இவங்க சாகிறதுக்கு முன்னாடி போடுறதுல அந்த பொண்ணு ஜெயிச்சலாம். இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு சிரிப்பு தான் வருந்தாமா. ஏன்னா அவன் தான் முதல்ல ஹார்ட்டை பிடிச்சி பேஸ் பண்ணான். ஸோ அதனால இவளை வந்து திரும்பவும் அந்த காட்டணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பண்ணலான்னு சொல்லி குப்பத்தை ட்ரை பண்ணும்போது அவள் ஈஸியாக அங்கே இருக்க பொம்மை வச்சு எடுத்துட்டு அப்படியே பறந்துகிட்டே பேசிக்கிட்டு இருக்கா. செகண்ட் விஷயம் என்ன தெரியுமா, உன்ன மாதிரி வந்து பிசிக்கல் எபிலிட்டிஸ் எனக்கு தேவை கிடையாது, மந்திரத்தை நான் சொடக்க போற நேரத்தில் யூஸ் பண்ணுன்னு மந்திரத்தை பயன்படுத்தி அங்கே இருக்க பொம்மைகளை வச்சு அவனை மூழ்கடிக்கிறார். அதாவது மந்திரவாதிகள்லாம் பிசிக்கல் பாடியை வந்து ட்ரெயின் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம ஹீரோ தான் 10 பாயிண்ட் இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லி எல்லாத்தையும் சேவ் பண்ணும். ஆனால் அவங்களுக்கு மானா இருந்தாலே போதும்,
அவங்களால மேஜிக் யூஸ் பண்ண முடியும். 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், நீ என்ன கர்மாந்திரத்தனா பண்ணு, உலகத்தை கான்கர் பண்றியோ இல்ல உலகத்துல நாசமா போறியோ அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. ஆனா நம்ம பேரண்ட்ஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பும் வரவே கூடாது, புரியுதா இல்லையா? ஆவுக்கு நேக்கரான சண்டைங்கள்லாம் போடக்கூடாது, சும்மா வேணா சண்டை போடு, உங்களோட விளாடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஒப்புக்கு சப்பா சண்டை போடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது இவனுக்கு ஒரு மாதிரி வெக்கேடா போயிடுது. இந்த லைஃப்ல நம்ம சிப்ளிங்ன்றத மறந்துடாதன்ற மாதிரி தான் அந்த பொண்ணு சொல்றாளா. அதுக்கு நம்ம ஹீரோ கேட்கறான், எப்பா பாஸ்ட் லைஃப்ல நம்ம 2 பேரும் உயிர் எடுத்துக்கிட்டு ஒரு மார்டல் எனிமீஸ் அப்படியே விட்டுற போறியா? பாஸ்ட் லைஃப்லாம் கணக்கு கிடையாது, ஏன்னா அது வந்து முடிஞ்சு போச்சு, புது லைஃப் ஒழுங்கா வாழு. அது மட்டும் இல்லாம நான் ஐஸ் வச்சு கடுது, நான் தான் அவனோட அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாளும் ஓடுது. அன்னைக்கு ராத்திரி ஹீரோ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காப்ல, இவன் இந்த மாதிரிலாம் பேச மாட்டாளே, ஏன்னா ஐஸ் வச்சுன்றவ ரொம்ப கோல்டானவ, அவளுக்கு எமோஷனே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவன் வந்து அதெல்லாம் தூக்கி போட்டு எமோஷன்ஸ் எதுவும் இல்லாம இந்த இடத்துல வந்து நார்மலான வாழ்க்கை வாழ ஆசைப்படுறா. இது என்ன காரணமா இருக்கும்? இதுல என்ன உள்குத்து இருக்குதா? மேபி ரொம்ப வீக்கா இருக்க, இவங்கெல்லாம் ஏன்டா சண்டை போடணும் அப்படின்னு நினைச்சிட்டாளான்னு சொல்லி ஏகப்பட்ட ஓவர் திங்கிங் வந்துருக்காப்ல. ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து என்ன கதைன்னா, பாஸ்ட் லைஃப்ல ஒரு நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாப்ல. ஸோ அந்த பாஸ்ட் லைஃப்ன்றது பாஸ்டாவே இருக்கட்டும், ப்ரெசென்ட் லைஃப்ல வந்து ஒரு என்ஜாயபிளான லைஃப் வாழணும், ஒரு நார்மலான ஹியூமன் மாதிரி வாழணுன்ற மாதிரி ஆசைப்படுறாப்ல. ரத்தம் கொலை அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் இல்லாம நிம்மதியான ஒரு சாதாரணமான மனுஷங்கள் வாழ்ற வாழ்க்கையை நானும் வாழ்ந்து பார்க்கணும்னு அவளுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. ஏன்னா இப்ப இருக்க லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு போல அந்த பொண்ணுக்கு. ஸோ அந்த லைஃப் ப்ரிசர்வ் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா ஹீரோக்கு அது வந்து ரொம்ப மாற்று வித கருத்து தான் இருக்குது. உடமாட்ட ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தலைகீழ் நின்று மறுபடியும் தண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறாப்ல. அவனுக்கு என்ன கதைன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? பிசிக்கல் பவர் கெயின் பண்ணோம், அந்த பொண்ணு டிஃபீட் பண்ணோம், இதே கதை தான். அதனால வந்து பயங்கரமா ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறாப்ல. ட்ரைனிங் எடுத்து டயர்டே ஆயிடுறான். இப்போ இவனோட அந்த டிமானிக் டிவைன் ஆர்ட்டை பயன்படுத்தணும் அப்படின்னா அதுல மொத்தம் 18 ஃபார்ம் இருக்காமா. அந்த 18 ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா 3 கேப்ஸா இன்டர்னல் எனர்ஜி தேவைப்படுமாமா. அதாவது ஒரு கேப்ஸா எனர்ஜினா நீங்க 60 வருஷம் உட்காந்து சேவ் பண்ணக்கூடிய இன்டர்னல் எனர்ஜியோட கெப்பாசிட்டி இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு 3னா 150 வருஷம், கிட்டத்தட்ட 200 வருஷம் அவன் கேதர் பண்ணாதான் அந்த அளவுக்கு அவன் பழைய பொட்டன்ஷியல் அடைய முடியும். ஆனா ஆல்ரெடி அதை பண்ணிருக்கிறதுனால இது வந்து ஸ்பீடன் பண்றதுக்கான ப்ராசஸும் அவனுக்கு தெரியும் போல. ஸோ முதல்ல இன்டர்னல் எனர்ஜி வந்து கேதர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனோட கோர்ல வந்து அதை கேதர் பண்ணிட்டு இருக்காப்ல. அவன் புது பாடின்றதுனால சில விஷயங்கள் அவனுக்கு புரியல, நல்லா வந்து பியூரா இன்னும் டெவலப் ஆகல. பட் இருந்தாலும் அவனோட பிளட் ஃப்ளோ பயன்படுத்தி கூடிய சீக்கிரமே அந்த எஸ்கர்சட்டி அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் அடைகிறாப்ல. அதாவது உடம்புல இருக்க நர்வஸ் சிஸ்டம்லாம் எங்கெங்கெல்லாம் ஓடுதுன்னு சொல்லிட்டு அவனால் சென்ஸ் பண்ண முடியுது. அங்கிருந்து எதெல்லாம் வைட்டல் பாயிண்ட்ஸ், அதாவது ஹார்ட் மாதிரியான ஏரியாஸை சென்ஸ் பண்ண முடியுது. அப்படி சென்ஸ் பண்ண பிறகு அங்கே கோரை ஃபார்ம் பண்றான். கோரை ஃபார்ம் பண்ண பிறகு இன்டர்னல் எனர்ஜியை சென்ஸ் பண்றான். சில்லி ஏகப்பட்ட 19 பாயிண்ட்ஸ் இருக்கும் போல. அதில் ஆனால் நம்ம ஹீரோக்கு இப்போ ஓப்பன் ஆயிருக்கிறது எல்லாமே தலை மேலே ஒன்று, வயிற்று மேலே ஒன்று மட்டும்தான். இப்போதைக்கு 2 ஓப்பன் ஆயிருக்கு. இந்த 2 கோர்ஸை பயன்படுத்தி தான் அவன் இன்டர்னல் எனர்ஜி கேதர் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வைக்க போறாப்ல, லைக் எலக்ட்ரிசிட்டி மாதிரி. அப்புறம் இவனோட வாழ்க்கை இப்படி போய்கிட்டு இருக்கும்போது கிட்டரகாண்டருக்கு போன்ற மாதிரி வீட்டில் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதனால அங்கே போக மாட்டேன், அங்கே எனக்கு கற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லும் போது, டே யூஸ் மாதிரி பேசாதனான்றான் அவங்க அக்கா பார்த்துட்டு இருக்கா. இந்த உலகத்தை நம்ம ஹீரோட பேர் வந்து ஊராம, டே ஊராம்னா அவனுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டு ஒழுங்காக வந்து வார்ன் பண்ண மாதிரி நடந்துக்கோ, இங்கே எதுவும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது, நார்மல் நடந்துக்கோன்னு சொல்லி அவனை வார்ன் பண்ணி அங்கேருந்து அதை ஐஸ் வச்சு கூட்டும் போயிடுறான். சரி நமக்கு வந்து இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா அமையல, பட் இருந்தாலும் இருக்கிறத வச்சு இப்போதைக்கு ஓட்டுவோம், நம்ம கொஞ்சம் நாளைக்கு வெயிட் பண்ணுன்ற மாதிரி ஊராம சைலண்டாக இருக்கையில அங்கே ஒரு சின்ன பொண்ணு வந்து பேசுகிறேன், நான் வந்து உன் ஃப்ரெண்ட் ஆட ஆசைப்படுறேன், உன் பேர் என்ன, உன் ஏஜ் என்னன்ற மாதிரி கேட்கும்போது, குட்டி குழந்தை முதல்ல நம்மளை ஒருத்த இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்கன்னா நம்ம பேர் என்ன, நம்ம ஏஜ் என்னன்னு சொல்லணும். நான் எத்தனை ஏஜ் தெரியுமா, நான் 966 வயசு, எனக்கு குழந்தைங்கெல்லாம் பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா மாதிரி பேசிட்டு இருக்கானா. அந்த குழந்தை ஓட அழ ஆரம்பிக்குது. என்னம்மா ஆச்சுன்ற மாதிரி கேட்டா ஊராம என்ன கிண்டல் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கையில இவனுக்கு இந்த வாழ்க்கையெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை போல. வரையிறது, சாப்பிட்றது, தூங்குறது, ஓடுறது, இல்லை என்னுடைய கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மூளை இருக்கு பார்த்தீங்களா, அந்த மூளை ஒர்க் ஆகுறதுல வெறும் 20% மட்டும் ரியல் லைஃப்ல வச்சு மிச்சம் 80% தூக்கி இன்டர்னல் எனர்ஜி கேதர் பண்றதையும் அவன் அடுத்த கட்டத்தை லெவல் அடிக்கிறதையும் அது யோசிச்சுட்டு இருக்காப்ல. அதாவது முழு கட்ட மாநிலத்தில் இறங்கிட்டான். அப்படி போய்கிட்டு இருக்கல அவங்களுக்கு இன்னொரு குட்டி பாப்பாவும் பிறக்குது. அதாவது தங்கச்சி வந்துருது. அந்த தங்கச்சியை பத்தின எந்த ஒரு எனர்ஜி சென்ஸ் பண்ணல. ஸோ இவர் ரெயின்கார்னேட்டர் கிடையாது, ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தான்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறான். அண்ட் அப்போ இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறான். என்னன்னா இந்த உலகத்தில் இவங்க மட்டும் தான் ரெயின்கார்னேட் ஆனாங்கன்னு சொல்ல முடியுது. மேபி மற்றவங்களும் ஆயிருக்கலாம், ஆகாமலே போயிருக்கலாம், அது ஒரு பாசிபிலிட்டி தான். இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை. அப்போ நம்ம ஹீரோ அந்த ஐஸ் வச்சு தனியாக கூட்டு வந்திருக்காப்ல. என்னடா அவனுக்கு வேணும் தேவையில்ல, சும்மா சண்டை வலிக்கணும் அவனுக்கு, சரி ஓகே அது எனக்கு பிரச்சனை இல்லை, முதல்ல இதை வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு சின்ன ரிங் மாதிரி கொடுக்குறேன். என்னத்துக்கு இந்த ரிங்குன்ற மாதிரி சொன்னா, என்ன ட்ரிக் வச்சிருக்கியா, அதெல்லாம் ஒரு இவனா நம்ம தங்கச்சி இருக்க பார்த்தியா, அவர் ரெயின்கார்னேட்டர் கிடையாது, அது எனக்கு தெரியுமா தெரியாதா, அது எனக்கு நல்லாவே தெரியும், நாம வந்து இந்த உலகத்துக்குள்ள வந்திருக்கோம், பட் நம்மள மாதிரி இன்னும் நிறைய ரெயின்கார்னேட்டர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கல. அந்த பொண்ணு காணாம போவான். நாடான்னு பார்த்தா அந்த ரிங்கு தூக்கி போட்ட இடத்துல வருவா. இது ஒரு மாதிரி வந்து போர்ட்டல் டைமென்ஷன் ஆமா. இந்த ரிங்கு ஷேப்ல இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு எதனா ஆபத்து வந்துச்சு அப்படின்ற பட்சத்துல இன்ஸ்டன்ட்டா அவனால அந்த பிளேஸுக்கு வந்து டெலிபோர்ட் ஆகி போக முடியும். ஆமா நீ சொன்னது கரெக்ட் தான், யூனா வந்து ஒரு சாதாரண குழந்தை தான், அதனால அவளை நம்மளை பார்த்துக்கிட்டே ஆகணும், என்ன ஆனாலும் சரி அவளை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும், அதுக்கு தான் இந்த ரிங் உங்களுக்கு தரேன், நம்ம வந்து சிப்ளிங்ஸா பெரியவங்களா நடந்துக்கணும். ஆனா இந்த விஷயத்தை பற்றிலாம் ஹீரோக்கு பெருசான கவலையே கிடையாது. அவனுக்கு வந்து அவனோட பவர் ரீகெயின் பண்ணணும், மற்றவங்க ரெயின்கார்னேட் ஆயிருக்காங்களா ஆகலையான்றதெல்லாம் அவனுக்கு மேட்டரே கிடையாது. அவனுக்கு தேவையானதெல்லாம் பாஸ்ட் லைஃப்ல அவன் எப்படி இருந்தானோ அதே மாதிரி திரும்ப இருக்கணும்,
இப்படியே அவன் ஸ்கூலையும் வந்து முடிக்கிறான். மிடில் ஸ்கூல்லேருந்து நல்லா கிராஜுவேட் ஆகி ஹை ஸ்கூலும் வந்துடுறாப்புல. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 3 காப்சா பவரையும் அவன் ரீச் பண்ணிட்டாப்புல. நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஆக்சுவலி 180 வருஷம் ஆகும், ஆனால் ஒரு 10-15 வயசுலேயே பண்ணிட்டாத. இவனுக்கு கரண்ட்டாக ஒரு 17 வயசு இருக்கு போல. இப்போ அசலே கம்பேர் பண்ணால் இது ரொம்ப 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 கம்மி தான். இருந்தாலும் ஒன்றுமே இல்லாததுக்கு இவ்வளோ எவ்வளோ பரவாயில்ல, நானே என்ன ஒரு ஜீனியஸ் தான் கூப்பிட்டுக்கணும். ஏன்னா இந்த வயசுல இவ்வளோ பெரிய எனர்ஜி வந்து கெயின் பண்ணுறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது அப்படின்னு அவன் யோசிக்கல. பின்னாடி சில பசங்க இருக்கானுங்க, இந்த புள்ளிஸ் இருப்பான பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த கிளாஸோட புள்ளிஸ். அந்த புள்ளிஸ் என்ன பண்ணுறானுங்க, அங்கே இருக்க ஒரு பையனை போட்டு பயங்கரம் புள்ளி பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, அது பண்ணல இது பண்ணல, போயிட்டு காசு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி நடிக்கிறானுங்க. அவங்க கிட்ட இல்லைன்னு சொல்கிறான், இருந்தாலும் இவனுக்கு ஒத்துக்க மாட்டானுங்க. இல்லடி போய் பிச்சை எடுத்தாலும் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மாப் எடுத்து அவன் அடிக்கல ட்ரை பண்ணும்போது அங்கே யாரோ ஒருத்தன் வந்து அந்த மாப்பை பிடிக்கிறான். யாரு, நம்ம ஹீரோ தான். யாரா நீ, எங்கேந்திர வந்துக்கிற, தேவலாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்க, நான் அவனோட கிளாஸ்மேட்ரான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமா அந்த கிளாஸில் நம்ம ஹீரோ எடுத்து பேச ஆரம்பிக்கிறாப்ல. நான் ஏற்கனவே சில சீன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஹீரோட பாஸ்ட் லைஃப் ஒரு மாதிரி சின்ன வயசில் கொடூரமாக தான் இருந்திருக்கும். அதனால அவனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுத்தம் பிடிக்கவே இல்லை. தடுத்துருக்கானா, டே யாரா நீ, உனெல்லாம் பார்த்தே கிடையாது, ஒழுங்கு எங்கேருந்து ஓடி போடுன்ற மாதிரி சொல்லு. இவ யார் தெரியுமா, அந்த கிளாஸ் பிரசிடென்ட் பொண்ணு இருக்காளே அவளோட ட்வின் பிரதர்ன்ற மாதிரி சொல்ல. ட்வின்னா, அவங்க 2 பேரும் பார்க்க ட்வின் மாதிரியே இல்லையா, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கிறான். ஹீரோக்கு அந்த புல்லிங் மேலே சுத்தமாக கடுப்பு இல்லாதனால தான் பேசாத அவன் எழுந்து பேசிட்டு இருக்காப்ல. ஏன்னா வீக்கானவங்களை பார்த்து அந்த ஸ்ட்ராங்கான பீப்பிள்ஸ்லாம் போட்டு மெரிக்கிறதெல்லாம் இங்கே சாதாரண விஷயமா இருக்குது. அதுவும் அவங்க ஆக்சுவலி ஸ்ட்ராங்லாம் சொல்ல முடியாது, ஒரு 4-5 பேர் சேர்ந்து வேணும்னே ஒருத்தன் மேலே வந்து புள்ளி பண்ணுறது இங்கே ஒரு பொழுதுபோக்கா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ கையை பிடிச்ச பையன் வந்து சப்ப டென்ஷன் ஆகிறாப்ல. யாரா நீ, முதல்ல கையேறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பஞ்ச் பண்ண வந்துட்டு இருக்கான். அப்போ அதை டாஸ் பண்ணிட்டு அவன் காலை தடிக்க விடல, அவன் தப்ப கட்டின்னு விடல. அவ்வளோதான், அங்கே இருக்கவனுங்களா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடானுங்க. டே தம்பி, நீ சொன்ன மாதிரி விட்டம் பத்து அப்படின்ற மாதிரி சொல்ல. அவ்வளோதான், பயங்கர ஃபன் கேரக்டராக மாறிடுறாப்ல. அவன் போட்டு அவனை கலாய்ச்சி அவனுங்களோட ஹார்ட்லேயே வந்து அவனை அப்லோட் பண்ணி அசிங்கப்படுத்தி விட்டுறானுங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். அதை பார்த்து தான் அங்கே இருக்க பசங்களாம் லைட்டாக ஜெர்க்காவ, டே தம்பி எழுந்துறான்னு சொல்லிட்டு அவன் கீழே ஒன்று பையன் இருக்காலையா, அவனை சேவ் பண்ணி கூப்பிட்றாப்ல. நீ கவலைப்பட தேவையில்ல, ஊருக்கு எல்லாம் இந்த இடத்துல ஒதுக்குப்படுத்துற குப்பைங்க இருக்க மாதிரி தான் இவனுங்களும் இருப்பானுங்க. நானும் பார்த்துட்டு இருக்க, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கு, அவனை காப்பாற்றின அவன் நடிச்சதுல சரி, ஆனால் மற்றவங்க எல்லாரும் சேர்த்து பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன அவ்வளோ திமிரா? என்னப்பா நான் சொன்னதில் தப்பு இருக்குதான்னு, ஊரில் குப்பை இருக்கிற மாதிரி நீங்களும் இந்த இடத்துல குப்பை தானேன்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த எருமை மாட்டை பார்த்து கேட்க, அந்த எருமை மாடு சும்மா இருக்கா மாதிரி இல்லை. அந்த எருமை மாடுக்கு முன்னாடி கீழே வந்து ஜோபி கண்டு இருக்கால, அவன் மறுபடியும் நம்ம ஹீரோ அடிக்கலான்ற மாதிரி வரும்போது அதை ஈஸியாக டாச் பண்ணிட்டு இவ்வளோ தானே நான் மேட்ரு சொல்லி மறுபடியும் அவன் ஒரு பரட்டி போறாப்ல. ஜூடோ மாதிரி ஏதோ யூஸ் பண்ணுறான். ஏறி அவன் நெஞ்சு பண்ண ஒரு காலை வச்சு மெரிச்சு, தம்பிங்களா நான் சொல்கிறேன், நீங்கள்லாம் எனக்கு காம்படிஷனே கிடையாது, தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எருமை மாடு உடனடியாக நம்ம ஹீரோ அடிக்கலான்ற மாதிரி போயிட்டு இருக்காப்ல. குறுக்கால் அப்பன்னு பார்த்து ஐஸ் வச்சுட்டு என்னடா பண்ணிருக்கேன், பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, பிரச்சனையா, நாங்கள் பிரச்சனை பண்ணல, ஆக்சுவலாக பிரச்சனை பண்ணது யாருன்னா ஒரு தம்பி தான், அந்த வீடியோ எல்லாமே எங்களோட ஃபோனில் இருக்கு, இதை லீக் பண்ணி வச்சுக்க, என்ன நடக்கும் தெரியும் இல்லையா அப்படின்னு உடனே அவனை போட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கும் போது, இவ தான் மந்திரவாதியாச்சே, லைட்டாக மேஜிக்கை போட்டு அவன் ஃபோனை உடச்சு விட்டுறான். அவ்வளோதான், அது போட்டு கிராக் பண்ண பிறகு இது எப்படி ராஜ்யத்தனமா யூசிட்டு இருக்கீங்க. கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போது ஒழுங்கெல்லாம் பெஞ்சுக்கு போங்க, ஹீலடா தேவையில்லாம நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்குவீங்கன்னு ஹீரோவை சேவ் பண்ணிட்டு அங்கே வந்து போயிடுறா. தம்பி வெயிட் பண்ணுறா, வெளியே போன பிறகு உன் தோலை உரிச்சிருன்னு எருமை மாடு கத்திட்டு அங்கே வந்து சைலண்டாக போயிடுறான். கிளாஸ் முடிஞ்சதும் அவனும் வந்து பேச ஆரம்பிக்கிறான். என்னடா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க, மூடிட்டு தானே உன்னோட வேலையை பார்த்துட்டு இருந்தேன், இப்போ திடீர்னு எதுக்கு உன் பவர் வந்து காமிச்சிட்டு இருக்க, ஷோ ஆஃப் பண்ணுறேன்ற மாதிரி கேட்டால், அதெல்லாம் கிடையாது, வீக்கான அந்த பையனை புலி பண்ணிட்டு இருந்தாங்க, ஸோ தட்டி கெடுதல் தப்பு இருக்குது, எப்பா தப்பா தட்டி கேட்கறதுலாம் நம்ம உலகத்தோட ஏற கட்டிக்கோ, இது வேற உலகம், நம்ம உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாது, ஸோ இந்த உலகத்தில் வந்து நம்ம தகுந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கணும், ரெயின் கார்டினேட்டர்ஸ்ன்றது வெளியே தெரியக்கூடாது, இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கோன்ற மாதிரி சொல்ல, அடாப்ஷனா உனக்கு வந்து புரியலன்னு நினைக்கிறேன், இந்த உலகம் அந்த உலகம் எல்லா உலகமும் சேம் தான், இங்கே வந்து வீக்கான பீப்புளை போட்டு புள்ளி பண்ணுறத ஒரு வேலையை வச்சுட்டு நிறைய பேர் சுற்றுறாங்க, இதுக்கு பேர் அடாப்ஷன் சொன்னா நான் அடாப்ட் ஆகாமலே இருந்துக்கிறேன், இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக, அந்த புள்ளி பண்ணப்பட்ட பையன் இருக்காலையா அவனை மறுபடியுமே அந்த எறும்பு மடங்களை பிடிச்சிட்டு அவன் மேலே உட்காந்து பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறானுங்க. அதாவது ஹீரோ ஏதோ ஃப்ளூக்கில் தான் அடிச்சிட்டான், அவனை சும்மா விடக்கூடாது, இதே மாதிரி விட்டா அவங்க மேலே இருக்க மரியாதைலாம் போயிடும், ஸோ கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுத்து தான் சேரணும், அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஆட்கள்லாம் கூப்பிடுவோம், மொத்தமாக சேர்த்து அவனை வந்து ஃபினிஷ் பண்ணுவோம், இனிமேல் இந்த ஏரியாவில் நம்ம யாரை வந்து பிரச்சனையை வச்சுக்கூடாது, அந்த மாதிரி நம்ம சண்டை பண்ணுற மாதிரி உடனே இவங்க ஏதோ ஒரு கேங்கை சேர்ந்தவனுங்க போல, ஸோ அந்த கேங்லேருந்து ஆட்களை திரட்டி நம்ம ஹீரோவை மொத்தமாக ஃபினிஷ் பண்ணலான்ற மாதிரி ஒரு பிளானுக்கும் வந்து சேர்றானுங்க. அந்த பிளானுக்கு அந்த டாங்யூ, அதாவது புள்ளி பண்ணப்பட்ட பையன் இருக்காலே அவனை யூஸ் பண்ணுறானுங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒழுங்காக போயிட்டு அவனை தனியாக இந்த இடத்துல ஒரு நல்ல ஷாப் இருக்குன்ற மாதிரி கூட்டுவா, அப்படி கூட்டு வரலன்னா இன்னும் கொண்டு போட்டுருவோன்ற மாதிரி மிரட்டேன். அவன் வேற வழியே இல்லாமல் அங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட டேரெக்டாக வரான். பூராம் எனக்கு வந்து உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுப்பா, நம்மளாம் கிளாஸ்மேட்ஸ் இல்லைன்ற மாதிரி சொல்ல, இல்லை நான் வந்து உனக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், ஸோ உனக்கு எல்லாம் நல்ல சாப்பாடு வாங்கி தரட்டான்ற மாதிரி கேட்கல. ஹீரோ வந்து பார்த்துடுறான், அவன் கழுத்தில் காயங்கள் இருக்கிறது எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு. ஆமாடா நான் சொல்ல மறந்துட்டேன், எனக்கு டெக்கி புக்கி வாங்கி தெரியா, நான் சாப்பிடணும் ஆசையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட வந்துட்டு இன்னும் உனக்கு தெரிஞ்சில்ல, அவனுக்கு ஏற்ற மாதிரி பாடத்தை நான் கற்றுக் கொடுக்குறேன்னு ஹீரோ உடனடியாக என்ன பண்ணுறான்னா, அது ட்ராப்னு தெரிஞ்சிருந்தோம் டேரெக்டாக அந்த இடத்துக்கு போகிறாப்ல. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அது ட்ராப்லாம் கிடையாது, நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி வார்ம் அப் பண்ணி அவனுக்கு எல்லாரும் ஃபினிஷ் பண்ணிடலாம். அங்கே ஏகப்பட்ட கேங்ஸ்டர்ஸ் நின்றுட்டு இருக்கானுங்க. பார்த்தா ஹீரோ போயிட்டு அசால்ட்டாக நிற்க,
இருக்க தோ பாடுறா வந்துட்டாப்ல டப்பான போயிட்டு என்ன தம்பி நிக்கலா பண்ணியாமே கேள்விப்பட்டேன் சார் இங்க டெக்கி பொக்கி நல்லா இருக்கும்னு சொன்னாங்க எந்த கடைன்னு சொல்றீங்களா டே அந்த டாங்கி ஒண்ணு ஏமாத்துறது கூட எனக்கு தெரியாதா தத்தி கர்மாந்திரடா அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும்டா குப்பைங்களா நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல உங்களை மாதிரி குப்பைங்க எல்லா உலகத்திலும் இருக்குன்னு சொல்லிட்டு சோ உங்களோட பிளான் என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஓஹோ சைக்கோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க உன்னோட மூஞ்ச பார்த்தே தெரியுது நீ ஒரு ஜோபி கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை விட்டுட்டு வீச்சுக்கு வா இந்த இடத்துல உன்னை பரட்டி போறதுக்கு அதான் நாங்க இத்தனை பேர் இருந்திருக்கோம்னு அவனுங்க 10 பேரும் கேதர் ஆக வாய் பேச்சிலே நீங்க உலகத்தை கான்கர் பண்றீங்க போல சரி டக்குன்னு வாங்க ஃபைட்டை முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு போனேன் இல்ல எங்க அக்கா கத்துவான்ற மாதிரி சொல்லி ஹீரோ சண்டை போட ஆரம்பிக்கிறாப்ல அந்த ஜோவி பசங்களும் யார என்னன்ற மாதிரி தெரியாம லைட்டா அது மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துன்னு போலன்ற மாதிரி டப்ப கட்டின்னு அடுத்தடுத்து பஞ்ச் த்ரோ பண்றாங்க அதில் அத்தனை ஹீரோ டார்ச் பண்ணிட்டு அவன் நினைச்சு கூட பயன்படுத்தல வெறும் நார்மலான மார்ஷல் ஆர்ட்ஸ் மட்டும் தான் பயன்படுத்திட்டு இருக்கான் ஆனா அவன் ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டே 17 வயசு பையனடா திடீர்னு ஒரு வித்தியாசமா இருக்கான்ற மாதிரி பார்க்க இல்ல என்னங்கடா 2 பேர் அடி வாங்கினோடனே மத்தவளை செக்காயிட்டுக்க வாங்க வாங்க அப்படின்ட்டு தலைவர் ஸ்டைல பேன்னு அவனுங்களை வெறுப்பேத்தி அவனுங்களை வர வச்சு போட்டு செம்மணி அடிச்சிட்டு இருக்கா அவனுக்கு செப்ப ஃபன்னா இருக்கு போல ஏன்னா வந்து தனியா தானே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா ஸோ இந்த ஜோவி பசங்க இருந்தாக்கா அவனுங்களை வச்சு பஞ்சிங் பேக் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான் வரானுங்க அடி வாங்குறானுங்க கீழே ஓடுறானுங்க மறுபடியும் எதுக்குறானுங்க வரானுங்க அடி வாங்குறானுங்க திருப்பி கீழே ஓடுறானுங்க ரிப்பீட் இப்படியே அங்க இருக்கிற பசங்களை ஜாலியா வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோ மார்ஷல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங்ல எடுத்துட்டு இருக்காப்ல நிறைய ப்ரூஸ்லி படம் பார்ப்பான் போல ஆளு அதுக்கேற்ற படம் தான் சண்டை போட்டிருக்கான் பட் அடித்தடியில் அங்க இருக்கிற யாரும் ஏந்துக்கிற மாதிரி தெரியல அச்சிச்சோ கொஞ்சம் பவர் எக்ஸ்ட்ரா போட்டோம் போலே திரும்பி பார்த்தா இவரோட கிளாஸ் கூட பேர் அந்த ஜோர் பசங்க இருக்கல அவனுக்கு நிக்கிறானுங்க எப்படா இது பாசிபிள் அவனுங்களா பெரிய பெரிய ரவுடிங்க அவனுங்களே அடிச்சு போட்டாங்க சரி நீங்க இடத்துக்கிறீங்க நீங்களும் வாங்க நீங்க தானே அவனை கூட்டு வந்தீங்கன்ற மாதிரி கேட்டான் அவனுக்கு வரமாட்டானுங்க அதான் நம்ம இருக்கு பிடிக்காத விஷயம் ஏன்னா இந்த மாதிரி குப்பம் வேணுங்க தான் சாங் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு 4-5 பேர் சேர்ந்து வேறனே ஒருத்தனை புள்ளி பண்றது ஆக்சுவலான ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க அப்படியே பயந்து ஓடுறது இந்த மாதிரி கேவலமான வேலைகள் பண்றதுக்கு வேற எதனா பண்ணி பொழைக்கிறான்டா விளக்கணைங்களா போங்க வீட்டில் போயிட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு படுத்து தூங்க அவங்களுக்கு மதிர்ச்சி போடுவாங்க ஏன்னா பேய பார்த்துருக்கீங்கல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருக்கேன் பின்னாடி ஒருத்தன் இரும்பு இடத்துல நம்ம ஹீரோ படிக்கலான்ற மாதிரி ட்ரை பண்ணுவான் ஆனா ஸ்பைரி சென்ஸ் மாதிரி நம்மளுக்கு தான் இன்டர்னல் எனர்ஜி சென்ஸ் இருக்குது இல்லையா அதை பயன்படுத்தி அசால்ட்டாக அதை சென்ஸ் பண்ணி ஒத்த கையில் அதை பிடிச்சி டே தம்பி இந்த அளவுக்கு ஸ்பீடா ஸ்விங் பண்ணனா ஒருத்தரோட தலையில பட்டு உயிருக்கு ஆபத்து உண்டாக்கலாம் தெரியுமா தெரியாத அவனுக்கு தெரியலனா தெரிஞ்சுக்க புரியலனா புரிஞ்சுக்கன்னு டப்பால்ட்டி பண்ணிட்டு அடிப்பாப்புல அவனதான் அவனும் மயக்க அடிச்சு ஊந்துருவான் இப்படி இந்த பேட்டில் சுமூகமாக சால்வ் ஆகையில மிச்சருக்கு 3 ஜோவி பசங்களை மட்டும் உரிச்சு எடுத்தாதான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி சண்டைங்களுக்கு வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனுங்களை கோட்டு பொழந்து அடுத்த நாள் கிட் பண்ணி காட்டினான் இந்த ரூமர் அப்படியே ஸ்கூல் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது இப்ப கேட்டியா நேத்து ஒரு சிக்காவான சம்பவம் ஆயிட்டுக்குது என்ன சம்பவம்னு பார்த்தான் நம்ம ஏரியால சுத்திட்டு இருந்தானுங்க பத்தியா தௌலத்தின் சில பேர் அவனும் ஒருத்தன் பெரட்டி போட்டுக்கிறான் அப்படியா அப்பனா பெரிய கேங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவனுங்க அடிவானவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல் இருக்கானுங்களாப்பா ஹாஸ்பிட்டல் சேர்க்கல அடிச்சிருக்கானா பெரிய கேங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல சோலோ ஒருத்தன் போலோ சாப்பிட்டுருக்கான் அது யாருன்னு தெரியுமா இது கேள்விப்பட்ட நீ ஆச்சரியப்படுவ நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கான் பத்தியா அதோட ட்வின் பிரதர் இருக்காங்கல்ல அந்த பையன் தானாப்பா ஆக்சுவலி அதை நேரடியாக பார்த்தோம் வந்து அந்த ஒரு பையன் தான் சண்டை போடுன்னு சொன்னான் ஆனா அது வந்து எக்ஸாக்டா அந்த பையனான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை போல அப்படின்ற மாதிரியும் ரூமர்ஸ் கிட்ட ஆயிட்டு இருக்கு இதெல்லாத்தையும் அந்த ஐஸ் பண்ணி கேட்டுட்டு இருப்பா என்னடா இது சம்பவம் நடக்குது அப்படின்ற மாதிரி இவங்க எப்படி நம்ம ஹீரோ அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வந்ததுக்கான காரணம் உங்களுக்கு வரட்டு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே அவங்க கூட சண்டை போட்டிருக்கான் ஸோ இது ஒன்று தான் பாசிபிலிட்டியா இருக்கும்ன்ற மாதிரி அவங்களாம் வந்து ஒரு டிரெக்ஷனுக்கு வராங்க இது எல்லாத்தையும் கேட்டவே டே பிரச்சனை பண்ணாதுன்னு சொன்ன நேரத்தரா பண்ணிட்டு இருந்திருக்கேன்ற மாதிரி தான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உட்காந்து என்ன பண்றான் அப்படின்னா அந்த பையன் கீழே சமாதானம் சொல்லிட்டு இருக்காப்ல அவனுக்கு இனிமேல் பிரச்சனை பண்ண மாட்டானுங்க இன்கேஸ் அப்படி பண்ணா அண்ணன் கேட்டவா நான் அவனுக்கு சால்வ் பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி சொல்ல தம்பி இதே நான் கேட்ட ரூமர்ஸ் எல்லாம் ட்ரூவா நீ அவங்கள சோலோவா போயிட்டு அடிச்சாமே அதுதான் இதை நான் தான் உனக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதெல்லாம் ஒரு உருட்டு அவனுங்களாம் ஏமாத்திட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடப்பாவி நீ சொன்னதாண்டா உருட்டு மருந்து ஏன்னா அந்த கதை நம்புற மாதிரியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பையனை பார்த்துட்டு இருக்கான் சரி ஓகே இவன் கிட்ட ரொம்ப டீட்டெயில்ஸ் கேட்க தேவையில்லைன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த ரூமர்ஸை பரப்பாத நம்ம ஹீரோ கேட்ட உடனே சாரின்னு சொல்லிட்டு அவனை சரண்டாக விட்டுறான் ஆனால் அவன் சாரி சொன்னது அதுக்காக கிடையாது தேவையில்லாமல் இந்த பிரச்சனை மாட்டி விட்டேன் இதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க அவங்கள பற்றி ஒன்றும் தெரியாது ரொம்ப மோசமானுங்க அவனுங்க திரும்ப வந்துட்டு தான் இருப்பானுங்கன்ற மாதிரி சொல்லட்டே லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதரா அவனுக்கு திரும்ப அடிக்க போகிறேன் நீ ஒன்றும் மோசமானவனோ இல்லை அசிங்கமானவனும் கிடையாது அவனுங்க தான் அசிங்கமானவனுங்க ஏன்னா அடுத்தவங்களை பயன்படுத்தி அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கானுங்க இல்லையா அந்த மாதிரி ஆட்கள் தான் வைக்கப்படணும் நீ வந்து அதை மாதிரிலாம் யோசிக்காத லூஸ் மாதிரி யோசிக்காத இல்லை என்ன நிறைய வாட்டி புள்ளி பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் யாருமே என்னை வந்து சப்போர்ட் பண்ணதே கிடையாது ஆனால் ஃபர்ஸ்ட் பர்சன் நீ தான் வந்த ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பட் அட் த சேம் டைம் எனக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருந்துச்சு மேபி நீ இந்த மாதிரி புள்ளி பண்ணப்படுவி அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றில கவலைப்படாத உன்ன மாதிரி தான் எனக்கு ஒரு என்னோட லைஃப் அவனுங்க திரும்ப வந்தாங்கன்னா அவனுக்கு அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அவனுங்க வந்து சண்டை போட்டார்னா திருப்பி சண்டை போடுறேன் ஏன்னா நீ தான் எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஸோ நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் நீ இந்த காமிக்ஸ்லாம் படிப்பேன்ற மாதிரி இந்த பையன் கேட்குறான் ஏன்டா என்ன வித்தியாசமாக என்ன படிக்கிறேன்னா இல்லை நான் அப்படிலாம் சொல்ல நீ வந்து வித்தியாசமாக பேசுகிற அதனால தான் இந்த ஃப்ரேஸ் எல்லாம் அங்கேருந்து ஏற்றியான்னு சொல்லிட்டு இவன் மங்கலேருந்து வந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான் ஆக்சுவலி இவன் வேற ஒரு உலகத்துலேருந்து வந்ததுனால அவன் பேசுகிற விதமே அப்படி தான் இருக்கும் ஸோ அப்படியே போகுது அன்றைக்கி ராத்திரி வீட்டுக்கு வரான் டின்னர் சாப்பிட்றாங்க ஒரு மாதிரி ஹாப்பி ஃபேமிலி வெளியேருந்து பார்த்தாக்கா இவங்க நார்மல் ஃபேமிலின்ற மாதிரி தான் உனக்கு தெரியும் அதுலேயும் அந்த பொண்ணு வந்து பவர் இல்லாதவ இல்லையா ஸோ அவன் வந்து நார்மல் குழந்தை
மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் அதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக இவங்க 2 பேரும் காட்டுறாங்க. அவனை மாதிரி ஸ்ட்ராங்காக அக்கா மாதிரி இன்டெலிஜென்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இது பண்ணிட்டு இருக்கையில் அதை பற்றி நம்ம ஹீரோ எதுவும் கண்டுக்க மாட்டாப்ல. அவன் மற்றவங்க மாதிரி மிங்கில மாட்டான். அவன் பாட்டு சாப்பிட்டு சுற்றிட்டு இருக்காப்ல. இதில் அந்த ஐஸ் வச்சிருக்கா இல்லையா, அவள் ரொம்ப அந்த இடத்த பழக்கப்பட்டு நிறைய வந்து மேத் அகாடமி அது இதுன்னு போயிட்டு செம்மையாக வந்து அவார்ட்லாம் வாங்கி அமெரிக்காலாம் போயிருக்காலாமா. ஆனால் ஹீரோக்கு அதை பற்றிலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. நான் ஊராம எப்படி ஸ்கூல்லாம் போகுது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கேட்கல. நல்லா தான் போயிட்டு இருக்கு. நான் ஒரு புது ஃப்ரெண்ட் வேறு மேக் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸாமில் டாப் ஆகிறதுக்கு மேலலாம் நான் டாப்பாக நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்காப்ல. அவன் சண்டை போட்டு தான் அங்கே பெருமையாக சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அதெல்லாம் அங்கே யாரும் தெரியாது. அவள் படிக்க போக ஒர்க் அவுட் பண்ண போகிறான்ற மாதிரி சொல்லல. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா டக்குன்னு அவங்க அப்பாவுக்கு ஒரு கன்சர்ன் வருது. ஊராம் பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இவ ஸ்டடிஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கோல் இருக்கு. ஆனால் ஊராவுக்கு அப்படி ஒரு கோல் இருக்கா மாதிரி தெரியலன்ற மாதிரி சொல்ல, நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க, அவனுக்கு 17 வயசு தான் ஆகுது. அவனுக்கு ஒரு ஏஜ் வந்த பிறகு அவனுக்கு அதெல்லாம் புரிய போகுது. அவன் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் காட்டலை அப்படின்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே படிப்பறாது. ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் வரும். அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிட்டு போகணும். நம்ம வந்து ரெஸ்ட் பண்ண தேவையில்ல. அவங்க என்ன பண்ணிட்டோன்றதை அவங்களே டிசைட் பண்ணிட்டோன்னு விட்டுறாங்க. இதுலேயும் இல்லாமல் அவன் யாருக்கும் பிரச்சனைக்கெலாம் போக மாட்டான். நல்ல பையன் தானேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாகவே அவன் பிரச்சனைக்குள்ள தான் இன்வால்வ் ஆயிருக்கான்றது அதுக்கப்புறம் தான் தெரியுது. அந்த பெரிய கேங்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கேங்கோட மெம்பர்ஸ் இப்போ நம்ம ஹீரோவை கேங் அப் பண்ணுறாங்க. தம்பி கொஞ்சம் நில்றா அப்படின்ற மாதிரி கூப்பிட, யாரா நீங்கள், ஓ அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ண அந்த ஜோபிங்கா நீங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்க்க, அப்படியா அவனுக்கு சிச்சுவேஷன் புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சூப்பரு, சரி யாரும் பார்க்காத இடத்துக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹைஸ்கூல் பசங்களாம் அங்கேயே விட்டு இவனுங்க மட்டும் தனியாக போகிறானுங்க. அண்ணே நாங்களும் வரோம், வடிவாங்க அந்த பார்க்கணும்னு சொல்லும்போது டே குழந்தை பசங்களாம் வரக்கூடாது, ஒழுங்கு இங்கே ஓடிக்கின்ற மாதிரி துரத்தி விட்டு நம்ம ஹீரோ கூட்டு வேற ஒரு மரவான இடத்துக்கு வந்துடுறாங்க. மக்களே இல்லாத ஒரு காடு மாதிரி ஒரு இடம் இருக்குது. அங்கே எம்டி பிளேஸ்ன்றதுனால கொஞ்சம் வந்து நல்லா சீரியஸாக ஃபைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் கூட்டு வந்துருப்பானுங்க. அதுதான் நம்ம ஹீரோக்கும் பிடிக்கும். ஓகே ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி ஓகே நான் ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். நசன் பேச தேவையில்ல, நீ என்ன ஒரு ரைன் கார்னேட்டரா அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க அந்த பிங்க் ஹேர் பையன் கேட்கவும் நம்ம ஹீரோக்கு அப்படியே மூஞ்சி மாறி போயிடுது. ஏன்னா அவன் ஸ்டார்டிங்லேயே சொல்லிருப்பான் இவன் மட்டும் ரைன் கார்னேட் ஆயிருப்பான்னு சொல்லி. அங்கே கிடையாது, மேபி மற்ற உலகங்கள்லேருந்து வேற ஒருத்தவங்களும் ரைன் கார்னேட் ஆயிருக்கலாம். அது வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது. பட் இருந்தாலும் மேபி வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வச்சிருப்பான். ஆனால் ஆக்சுவலாக இங்கே அவன் ரெயின் கார்னேட்டஸை மீட் பண்ணுறான். இவனோட ஃபேஸ் சேஞ்சை பார்த்து அந்த பசங்களை கண்டுபிடிச்சிடறாங்க. அப்படியா இப்போ நீ ரெயின் கார்னேட் ஆகி தான் வந்திருக்கேன், நீ யார் என்னெல்லாம் தெரியல, பட் இருந்தாலும் உன்னை ஹண்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு எடுத்த உடனே அவனை அடிக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த பவர் நம்ம ஹீரோ ஏற்கனவே பார்த்துருப்பான் போல. ஏன்னா அதை பார்த்தோன்னே அவனுக்கு தெரிஞ்சுது. அவனை வந்து லைட்டாக ஸ்க்ராச் பண்ணிட்டு அங்கேருந்து போவோம். சரி ஓகே உன்னோட பவர் நின்றதை பார்ப்போன்னு அதை பிங்க் ஹேர் பையன் டக்குன்னு நம்ம ஹீரோ அடிக்க வரும்போது அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த எபிசோட் சீக்கிரமாக முடிச்சதுக்கான காரணம் நான் ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோலேயே சொல்லிட்டேன். பட் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிருப்பீங்க. அதனால் எண்ட்லையும் சொல்கிறேன். நம்ம ஏற்கனவே போட்டிருந்த மேன்வா வந்து 45 சாப்டர்ஸ்க்கு மேலே ரிலீஸ் ஆகலை. அப்படி ரிலீஸ் ஆன பிறகு நான் போடுறேன். இந்த மேன்வாவுமே 50 சாப்டர்ஸ் தான் இருக்குது. பட் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, இது எண்ட் ஆயிடுச்சு இந்த ஸ்டோரி. ஐ மீன் சீசன் 1 பக்காவாக எண்ட் பண்ணியிருக்கிறானுங்க. இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாமே இருக்கும், மேஜிக்லேருந்து முறியும் வரைக்கும் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். அதனால இந்த கதை எடுத்து வச்சிருக்கிறேன். ஆர்ட் ஸ்டைல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அது ஏன்றது உங்களுக்கு போக போக புரியும். ஸோ இந்த மாடர்ன் வேர்ல்டில் அந்த பவர்ஃபுல் இன்ஃப்ளிக் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க. முறியும் மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க, இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு மாதிரி மிடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆர்ட் ஸ்டைல் வச்சு ஜட்ஜ் பண்ணி இந்த ஸ்டோரியை ஸ்கிப் பண்ணுறாங்க. அப்புறம் லாஸ் வந்து உங்களுக்காக தான், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி யூனிக்கான மேன்வாஸ் ஒரு 100-200 சாப்டருக்குள்ளே இருந்ததுன்னா மென்ஷன் பண்ணுங்கள். மற்றவங்க போட்டதை மென்ஷன் பண்ணாதீங்கடா டே, கரெக்டாக நீங்கள் சாப்டரோட மென்ஷன் பண்ணுங்கள். நான் செக் அவுட் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா இது முடிஞ்ச உடனே அந்த ஆரம்பிச்சிடலாம். பழைய மேன்வாஸ் திரும்பி எடுத்து போடலாம். ஆனால் பழைய மேன்வாஸில் நிறைய மேன்வாஸில் காப்பிரைட் நான் அதான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. நான் கிளைம் வாங்கியிருக்கேன். கிளைம் மட்டும் கிடையாது, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் வாங்கி வச்சிருக்கேன். அதனால தான் நான் மேன்வா பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் ப்ரோ அதை ரீஸ்டார்ட் பண்ண மாட்டேன்னு உங்களோட கன்சர்ன் எனக்கு புரியுது. பட் அதை ரீஸ்டார்ட் பண்ணால் காப்பிரைட் கொடுப்பான்றதுனால தான் நிறைய ஸ்டாப்பே பண்ணி வச்சிருக்கேன். நான் சொல்கிறது பொய்ன்னு நினச்சாலும் சரி, இல்லை எக்ஸ்கியூஸ் சொல்கிறேன்னு நினச்சாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா என் சேனலை காப்பாற்ற எல்லாமே நான் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதனால் என்னால் என்னென்ன முடியுதோ அதை பண்ணுறேன். செகண்டரி சேனலில் வேணால் நான் எல்லாத்தையும் ரீஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோங்களை சந்திக்கும் வரை டாட்டா பை பை. வலிமையாக இருங்க. கோஷ்.